இந்த கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிறது நம்முடைய வேலையில. அது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. இப்படி போகணும்னு தெரியல, பஸ்ல வான்னு சொல்லிட்டாங்க, இந்த ரூட்டு இந்த மேப்பு இப்போ எல்லா டைரக்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆனா வீட்டுல இருந்து லெஃப்ட் ரைட்டு போகணுமான்னு தெரியாது. என்னை ஆசீர்வதிக்கணும்னா என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் மட்டும் போதாது, என் மாமனுடைய ஆசீர்வாதம் போதாது, என் சகோதரனுடைய சொத்து பத்தாது, கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும். மீனுக்குள்ள வயிறு எப்படி இருந்துச்சுன்னு பயாலஜி படிச்சுட்டு இருக்கான் யோனா இல்லையா? எப்படி மீனு குடல் எப்படி இருந்துச்சு, மீன் நாக்கு எப்படி இருந்துச்சு. மீனின் வயிற்றுக்குள்ள மூச்சு விட்டுட்டே இருக்க முடியுமா? ஆனா அங்கேயும் அவன் மூச்சு போகல. அப்ப நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது இது ஆண்டவரும் இப்படித்தான் யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. அவருடைய முடிவு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். சரி, இன்றைக்கு மாதத்தின் துவக்க நாள். ஒவ்வொரு மாதமும் நமக்கு துவக்கத்துல ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம், இதை தான் நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். இந்த மாதத்துல நீங்க இந்த கூட்டத்துல வந்திருக்கிற நீங்க ஒருவேளை அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில கோணலானதாய் காணப்படலாம். இந்த கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிறது நம்முடைய வேலையில. அது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. அவர் நமக்கு முன்னே போவார். அவர் நமக்கு முன்னே போகிறது அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அநேகருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒரு சமயத்துல ஒரு இடத்திற்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டா முன்னாடியே போய் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு பார்த்து கொடுப்பாங்களா? முன்னாடியே போய் இதையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா? எனக்கு எங்க நான் தங்குவேன்? இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் பிள்ளைகள் போறாங்க படிக்கிறதுக்கு, அல்ல வேலைக்கு போறவர்கள் இருக்கிறாள். அப்படி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு உறவினரோ யாராவது ஒரு நண்பரோ முன்னாடியே அங்க இருந்தாங்கன்னா அது அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா முன்பின் தெரியாத ஒரு இடத்துல ஒருவர் போய் அங்கே தங்கிறதுக்கோ அங்கே படிக்கிறதற்கோ அல்லது வேலை பார்ப்பதற்கோ, நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன செய்யலை, எந்த பஸ்ஸு எங்கே போகணுன்னு கூட எனக்கு தெரியல, ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா காரில் போகிறதா நடந்து போகிறதா அப்படின்னு சொல்லி திக்கி திணறி தடுமாறி கொண்டிருப்பார். ஒரு சமயம் ஒரு சகோதரி நியூசிலாந்து தேசத்திற்கு வேலைக்கு சென்றார்கள். அப்போ அவர்கள் சொன்ன காரியம் என்ன? அவர்கள் போய்விட்டார்கள், அங்கே ஒரு நர்ஸ் வேலைக்கு தான் போகிறாங்க. அப்போ நர்ஸ் வேலைக்கு போன பொழுது என்ன நடக்கிறது? அவர்களுக்கு நிறைய தெரிந்தவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு போறாங்க. ஆனால் நினைத்து போகும் பொழுது திடீரென்று ஒரு ப்ராவின்ஸ் மாற்றி வேற இடத்துல இவர்களை போட்டு விட்டார்கள். பாஷை தெரியாத, அதாவது இங்கிலீஷ் தெரியும், ஆனால் அங்கே கூட வேலை பார்த்தவர்கள் இந்தியன்ஸாக இருந்தாலும் அவங்களெல்லாம் ஹிந்தி பேசுகிறவர்கள், பிற மொழிகள் பேசுகிறவர்கள். இந்த பிள்ளைக்கு தமிழ் இங்கிலீஷ் மாத்திரம்தான் தெரியும். இங்கிலீஷ் பேசினாலும் நியூசிலாண்டுக்காரங்க பேசுகிற இங்கிலீஷ் என்ன செய்யாது? சுத்தமாகவே புரியாது. ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் புரியாது, அதை விட கொடுமையாக நியூசிலாண்டு இங்கிலீஷ் புரியவே புரியாது. அப்போ இந்த மகள் சொன்னா, நான் அந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழும்பி நான் ஜெபிப்பேன். என்ன ஜெபிப்பேன்? ஆண்டவரே, நான் வீட்டை விட்டு வெளியே இறங்குறேன், யாராவது ஒரு தமிழ்காரங்க என் கண்ணில் படணும், எனக்கு எந்த இடத்துல பஸ் ஏறணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, பஸ்ஸில் வான்னு சொல்லிட்டாங்க, இந்த ரூட்டு இந்த மேப்பு இப்போ எல்லா டைரக்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க, ஆனால் வீட்டிலேருந்து லெஃப்ட்டு ரைட்டு போகணுமான்னு தெரியாது. அப்படி நான் சூழ்நிலையில இருந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நான் அந்த வீட்டை விட்டு அந்த குளிர்ல காலை எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முன்பாக சென்றார் என்று சொன்னார். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும்
பல நாட்கள் கழித்து அவர்கள் அதை பழகுகிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவருக்கும் இதே பிரச்சனை தான். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வீட்டிலேயும் நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயும் இதே பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஐயோ, இன்றைக்கு நான் இந்த தொழில் ஆரம்பிக்கணுமே, எனக்காக யார் இந்த காரியங்களை செய்வார்? என்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஒழுங்கு பண்ணணுமே, யார் எனக்காக முன்னாடி போய் இந்த காரியத்தை எல்லாம் செய்வார்? சிலர் சொல்லுவாங்க, நான் தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேம்மா என் மகளை, யாருமே போய் விசாரிக்கிறதற்கு இல்லை, நானும் என் மகளும் தான் இருக்கிறோம், ஆகவே நல்ல ஒரு குடும்பம் என்று சொல்லி நான் திருமணம் செய்து விட்டேன், விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, ஆனா இப்பொழுதோ கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்கிற எல்லா வேலையிலையும், நீ என்ன பண்ணினாலும் எங்க போனாலும் நான் உனக்கு முன்பதாக செல்லுவேன். ஹல்லேலூயா! நான் உனக்கு முன்பதாக செல்லுவேன். அந்த காலத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஆண்டவருக்கு பயந்து ஒரு பெண் பிள்ளையை பார்க்க வேண்டும் நினைத்தான். கானானிய ஸ்திரீகள் மத்தியில பார்க்கும் பொழுது அவர்கள் வேறு தேவர்களை கும்பிடுகிறவர்களா இருப்பார். அப்ப அந்த மாதிரி மக்கள் இடத்துல போகக்கூடாது, திரும்பி என் சனத்துக்கு போய் கொண்டு வா. ஒருவேளை அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களா இருந்தாலும் கூட இங்கே அந்த பிள்ளையை கொண்டு வரும் பொழுது அவளையும் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றி விடுவேன் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆபிரகாம் அங்கே எலியேசர் இடத்துல சொல்லுகிறான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும். அப்ப எலியேசர் சொல்லுகிறான் ஆபிரகாம் இடத்துல, ஒரு வேளை நான் அந்த பிள்ளைய இங்க கூட்டிட்டு வரும் பொழுது அந்த பிள்ளை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அப்ப நான் உங்களுடைய மகனை அங்க திரும்பி கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உறவினர்களை எல்லாரையும், தன்னுடைய தேசத்தை, ஜனங்களை எல்லாரையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு போயிட்டான். ஆனா இப்போ தன்னுடைய மகனுக்கு அந்த தேசத்து மக்கள் எமோரியர் விக்கிரகாராதனைக்காரரா இருக்கிறாங்க, கானானியர் விக்கிரகாராதனைக்காரரா இருக்காள், அதனால என் மகனும் ஆண்டவரை விட்டு விலகிடுவானோன்னு சொல்லி பயந்து அங்கே திரும்பி போய் தன்னுடைய உறவினர்கள் மத்தியில இருந்து ஒரு பிள்ளைய என்ன செய்யறான்? கொண்டு வர சொல்றான். ஆனா ஏன்னா கொண்டு வந்தா அவர்களுடைய வழக்கத்தின்படி, அந்த காலத்துல இருந்த வழக்கத்தின்படி இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தார் பெண் பிள்ளைகள் திருமணமாகிற இடத்திற்கு என்ன செஞ்சிருவாங்க? சென்று விடுவார்கள். அந்த ஒரு ஆசையில அவன் சொல்லுகிறான், ஒரு நோக்கம், ஒரே ஒரு நோக்கம் என்ன? அந்த பிள்ளை வந்து தன்னுடைய மகனோடு தேவனை ஆராதிக்கிறவளாய் மாற வேண்டும் என்று சொல்லி. அப்ப எலியேசர் கேட்கும் பொழுது ஆதியாகமம் 24:7 ஆபிரகாம் சொல்லுகிறான், என்னை அழைத்த தேவன், என்னோடு இருந்த தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா! தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போ எலியேசருடைய வாழ்க்கையில அந்த காரியம் ஒரு அற்புதமாவே நடந்து முடிஞ்சது. எலியேசருக்கு ஆண்டவர் தேவன் அல்ல, ஆனா எலியேசர் அங்க ஜெபிக்கும் பொழுது சொல்றான், என் எஜமானுடைய தேவனே, நான் வருகிற இந்த காரியத்தை நீ வாய்க்க பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் நிற்கிறான். அங்க பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக சென்று விட்டார். நீங்க நல்லா அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வெறும் பெண் பார்க்கும் நேரம் கிடையாது. அழகா அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார். எப்படி நடத்தினார்? இவன் போகிற நேரத்துல சரியா அந்த பிள்ளை வந்தார். இவன் நினைத்த நினைவை பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளையின் மனதிலே என்ன செய்யறாரு? போடுகிறார். இவன் என்னென்னலாம் கண்டிஷன் போட்டானோ அதே கண்டிஷனை அந்த பிள்ளை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்படித்தான் ஈசாக்குக்கு பெண் பார்க்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் பெண் பார்க்கிறது, மாப்பிள்ளை பார்க்கிற மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம் முன்பாக செல்ல வேண்டும். ஒரு வேலை செய்யும் பொழுது கர்த்தர் நம் முன்பாக செல்ல வேண்டும். ஒரு இடம் வாங்கும் பொழுது கர்த்தர் நம் முன்பாக செல்ல வேண்டும். ஒரு தொழில் பண்ணும் பொழுது கர்த்தர் நம் முன்பாக செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும், நீ பண்ற எல்லா நேரத்திலேயும் நான் உனக்கு முன்பதாக செல்லுவேன். ஹல்லேலூயா! நான் உனக்கு முன்பதாக சென்று, அது மாத்திரமல்ல, அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. கோணலானவைகளை எப்படி ஆண்டவர் செவ்வையாக்க முடியும்? கோணல் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் கோணலா முடியும்? நம்ம நினைக்கலாம் நமக்கு ஒருவேளை கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சரியா இல்லைன்னா அது கோணல் அப்படின்னு சொல்லி. அதை காட்டிலும் நம்முடைய மனதே ஒரு கோணலானது தான். நம்முடைய மனசு எப்படிப்பட்டது? கோணலான ஒரு மனசு, நேரான மனசே கிடையாது. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே நம்முடைய மைண்ட் என்ன சொல்லும்? இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் உங்களை எல்லாருடைய மனதிலையும் இந்த இடத்த காட்டிலும் வேற இடத்துல தான் மனசு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அலசடி பட்டுட்டு இருக்கோம். அதை ஒரு நேருக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போடணும். நீங்கள் ஒரு எஃபர்ட் போடணும். நான் இதை கேட்கணும், இந்த செய்தியை கேட்கணும், நான் என்ன அப்படி யோசிக்க கூடாது. வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க கூடாது, அவங்க என்ன போனாங்கன்னு யோசிக்க கூடாது, இவங்க இங்கே போனாங்கன்னு யோசிக்க கூடாது, நான் திரும்பி எப்படி போவேன்னு யோசிக்க கூடாது. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி சரி சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க நம்ம கவனிப்போம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கீங்க. பைபிளும் அதை தான் சொல்லுது. ஏசாயா 59:8, நீதிமொழிகள் 2:15, அதே போல நம்ம வாசிட்ட மீகா 3:9, இது எல்லாவற்றிலேயும் பைபிள் என்ன சொல்லுது? தங்கள் வழிகளை கோணலாக்குகிறவர்கள் என்று சொல்லுது. தங்கள் வழிகளை கோணலாக்குகிறவர்கள், செவ்வையான பாதையில நடக்காதவங்க. செவ்வையான பாதையிலனா நம்ம ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை தானே நான் வாழ்றேன், நான் எப்படி ஒரு கோணலான வாழ்க்கை வாழ்றேன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, பை நேச்சர், ஹியூமன் நேச்சர், மனுஷ இயல்பே நம்மளை ஆண்டவரை விட்டு தூரமாக என்ன செய்து இழுத்துட்டு போகுது. ஆண்டவர் மனுஷ இயல்பே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலாக வேற காரியங்களை செய்வதற்கு நம்மளை என்ன செய்யுது? வைக்குது, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது. அப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனதை நான் மாற்றுவேன், உன்னுடைய மனதை செவ்வையாக்குவேன், உன்னுடைய பாதைகளை நான் செவ்வையாக்குவேன், உன்னுடைய பாதைகளை நான் கட்டுக்குள்ள கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்றார். இந்த மாதத்துல உன்னுடைய பாதைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன்னுடைய மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு டிசிப்ளின்டு லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒருவேளை அந்த காலத்துல இருந்தவர்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம். காலையில் இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லி. சரி, இந்த மாதிரி சாதாரண செய்கைகளிலெல்லாம் நம்ம அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய மனது என்ன செய்யும்? நம்ம படிக்கணும்னு உட்கார்ந்துருக்கிற நேரம் மனது என்ன பண்ணும்? வேற எதையாவது ஒரு யோசிக்க தோணும். அல்லது நம்ம வேற ஏதாவது பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான், ஐயோ அவங்க ஃபோன் பண்ணாங்களே, நான் திரும்பி பேசலையே அவங்களுக்கு, 5 நிமிஷம் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 5 நிமிஷம் என்னவாகும்? 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், இப்படியே போயிடும். இதுதான் நம்மளுக்கு செவ்வையான பாதை இல்லை அப்படின்னு சொல்றான் சங்கீதக்காரன். அதை தான் சொல்லுகிறான். சங்கீதம் 18:32, என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அப்படின்னு சொல்றான். என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். அப்ப தாவீது ஆண்டவருக்கு பயப்படாதவனா? ஆண்டவருக்கு பயந்தவன், ஆண்டவருடைய சொற்கேட்டு நடக்கிறவன். ஆனா ஒவ்வொரு நாளும் அவனுடைய வழிகளை யார் செவ்வைப்படுத்தினா? கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார், கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வழியை நீங்க செவ்வைப்படுத்துங்க, என்னுடைய மனதை நீங்க செவ்வைப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்தை நீங்க செவ்வைப்படுத்துங்கன்னு சொல்லணும். நிறைய சமயத்துல நம்ம ஒன்ஸ் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு போறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம நல்ல காரியங்களை செய்கிறோம். இதற்கு மேல நம்ம ஆண்டவர்கிட்ட சரிப்படுத்துகிறதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோம். ஆனா அங்கதான் தப்பே. நான் நல்லா சர்ச்சுக்கு போறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இல்லைன்னா அங்க யூ பிகம் அ லீகலிஸ்டிக் கிறிஸ்டியன். நம்ம ஒரு நியாயப்படி நியாய சாஸ்திரியை போல, ஒரு பரிசேயனை போல வாழுகிற ஒரு கிறிஸ்தவனாய் மாறிவிடுகிறோம். அங்கே ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்லை? ஒரு உறவு இல்லை. நிறைய வீடுகள்ல ஒரு கணவன் மனைவி அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நிறைய வீடுகள்ல தகப்பனும் மகனும் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வருகிறது? அங்க ஒரு உண்மையான அன்பு இருக்காது, உண்மையான சந்தோஷம் இருக்காது, உண்மையான ஒரு உறவு இருக்காது. ஒரு வீட்டுல வாழ்றோம், ஆனா பெருமையா சொல்லிக்குவாங்க. என்ன சொல்லிக்குவாங்க? இத்தனை நாள் ஆச்சு. அன்னைக்கு ஒரு பையன் சொன்னான், நான் என்னுடைய தாயினிடத்துல பேசி 19 வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னான். ஆனா என் தாயை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்.
ஆனா யாராவது ஒத்துக்குவாங்களா? நீங்க நேசிச்சா பேசாம இருக்க முடியுமா? பேசாம இருக்கவே முடியாது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, பேரளவுல ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு மேலோட்டமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தோம்னா உன் பாதையை இன்னைக்கு செவ்வைப்படுத்துங்கிறார். உன் பாதை இன்னைக்கு செவ்வைப்படுத்து. யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. யாக்கோபு ஆண்டவருக்கு பயந்தவன் தான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் 3 முறை தன் சகோதரனை ஏமாற்றினான். எப்படி ஏமாத்தினான்? 3 முறை தன் சகோதரனை ஏமாற்றினான். அவன் தேவனிடத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை காட்டிலும் தன் தாய் சொன்னதை கேட்டு தானே ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யறான்? தேடிக்கொள்ளுகிறான். அது ஒரு ஏமாற்றுதல் என்று அறிந்திருந்தும் கூட அந்த இடத்துல ஒரு ஏமாற்றத்தை என்ன செய்யறான்? உருவாக்குகிறான். அங்கே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல ஏசா சொல்றான், தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துல, இந்த ஆசீர்வாதம் கூட மிஞ்சலியா? என் கூளை குடிச்சிட்டான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துட்டான், இப்ப நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டான். இது கூட மிஞ்சலியா? அப்போ ஒரு ஏமாற்று கள்ளன் யாக்கோபு. ஆனா இந்த யாக்கோபுக்காக ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாரு? பெரிய திட்டம் வச்சிருந்தார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபையோ நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் ஆண்டவர் சொல்றார். அது ஏன் என்னன்னு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட முடியாது. ஏசா வேறு தேவர்களை தேடினான். ஏசா ஆண்டவரை விட்டு தூரமா விலகி போனான். ஆனா யாக்கோபு நல்லவனா? இல்ல. ஆனா கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டதுனால அங்க அவனுடைய பாதை ஆண்டவர் பார்க்கிறார். தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடி போறான். ஓடி போகும் பொழுது பெத்தேலிலே அங்க ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் யாக்கோபை சந்தித்தார். சந்தித்து என்ன செய்யறாரு? இதுதான் உன் பாதை, நீ போயிட்டு அங்கே இருக்க மாட்ட, போயிட்டு திரும்பி வருவ. நீ போயிட்டு திரும்பி வரும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிச்சது உனக்கு தெரியும்னு சொல்லி அவனோடு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதோடு யாக்கோபோட பாதை செவ்வையாயிடுச்சா? திரும்பி போனான். 20 வருஷம் வேலை பார்த்தான், ஏமாற்றப்பட்டான். இவன் எப்படி ஏமாற்றினானோ அதே போல என்ன செய்யறான்? நிறைய நேரம் ஏமாற்றப்பட்டான். 3 முறை இவன் ஏசாவை ஏமாற்றினான். ஆனா அதே யாக்கோபு சொல்றான், தன்னுடைய மாமனார, உங்களுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவிகளை பார்த்து சொல்றான், உங்கள் தகப்பனை 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான்னு சொல்றான். எத்தனை முறை மாற்றினான்றான்? 10 முறை. அப்ப ஆண்டவர் பெத்தேல்ல வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் ஆண்டவர் செவ்வைப்படுத்த வேண்டிய காரியம் இருந்துச்சு. யாக்கோபை செவ்வைப்படுத்தணும். நான் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு சோர்ஸ். I am the source of your blessing, not your birthright. நீ சேஷ்ட புத்திர பாகத்தினால ஆசீர்வதிக்கப்பட போறதில்ல. உன் தகப்பன் இன்னார் என்பதனால நீ ஆசீர்வதிக்கப்பட போறதில்ல. உன் மாமன் இன்னான் என்பதனால நீ ஆசீர்வதிக்கப்பட போறதில்ல. நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்றதை நீ அறிந்து கொள்ளணும்ன்றார். அதுக்காக தான் யாக்கோபுக்கு அத்தனை வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைப்பான், ஆனாலும் அவன் ஒரு அடிமை போலதான் இருந்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவன் திரும்பி போகிறான். அவன் தேசத்திற்கு திரும்பி போகும் பொழுது ஆதியாகமம் 32ல 26 முதல் 30ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். யாப்போக்கின் ஆற்றங்கரையில அங்கே அவனை சந்திக்கிறார். யாப்போக்கு என்றால் முழுமையாய் எம்டி பண்ணப்பட்ட இடம் என்ற அர்த்தம். முழுமையாய் வெறுமையாக்கப்பட்ட ஒரு இடம். அந்த வெறுமையாக்கப்பட்ட இடத்துல யாக்கோபு அங்க தன்னந்தனியா நிற்கிறான். ஏசா திரும்பவுமாய் தன்னுடைய குடும்பத்தை முழுமையா அழித்து விடுவானோ என்று நினைக்கிறான். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஒரு மனிதன் நினைக்கிறான், ஆனா கர்த்தருடைய தூதரானவர் அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அங்க யாக்கோபு சொல்லுகிறான், போராடுறான். என்ன போராடுனா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. நீர் என்னை, இந்த இடத்துலதான் யாக்கோபு ரியலைஸ் பண்றான். என்ன ரியலைஸ் பண்றான்? என்னை ஆசீர்வதிக்கணும்னா என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் மட்டும் போதாது, என் மாமனுடைய ஆசீர்வாதம் போதாது, என் சகோதரனுடைய சொத்து பத்தாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனாலதான் அந்த இடத்துல கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயேன்னு சொல்லி, இனி நீ யாக்கோபு எனப்படுறதில்லை, எத்தனை உன்னை கூப்பிட மாட்டோம்பா, நீ இஸ்ரவேல் ஆகிவிட்டாய், நீ இஸ்ரவேல் ஆகிவிட்டாய். கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால பயன்படுத்தப்படுகிறவன், கர்த்தருக்கு பிரியமானவன். இஸ்ரவேலே இஸ்ரவேலே இஸ்ரவேலேன்னு சொல்லி திரும்ப திரும்ப இன்னமும் இஸ்ரவேலே இஸ்ரவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுற அளவுக்கு அந்த எத்தனாகிய யாக்கோபுடைய பாதைய கர்த்தர் செவ்வை பண்ணினார். இதுதாங்க நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போறது. கர்த்தர் செவ்வை பண்ணினார். இன்றைக்கு நமக்கு யார் சோர்ஸ் ஆஃப் பிளெஸிங்? ஆசீர்வாதத்தின் ஊற்று யார்? இங்க அங்க அங்க இங்க இருந்தெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார், கொடுக்க மாட்டார். அவரே உங்கள் ஆசீர்வாதம், அவரே உங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அதே போல இன்னொருத்தன் ஓடுனான். அவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. யோனா ஒரு தீர்க்கதரிசி. அமித்தாயின் குமாரனாகிய யோனா, அமித்தாயிலிருந்து வந்தவன். அதை நம்ம ராஜாக்கள்ல படிக்கும் பொழுதும் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசி ஜெபித்து ஒருவளுக்கு குழந்தை பிறந்ததே, அவள் தான் இவன் என்று சொல்லுகிறாள். ஆனா அது எப்படியோ, ஆனா அந்த தீர்க்கதரிசி அந்த காலத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நம்ம ஜெபம் பண்றோமா இல்லையா? ஆண்டவரே, இவன் எனக்கு இவ்வளவு விரோதமா இந்த காரியம் பண்றான், அவனுக்கு இதே காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க, திரும்பி கொடுங்க, பதில் அளிங்க. ஜெபம் பண்றோம்ல, அதே போலதான் யோனாக்கு வைராக்கியம் இருந்துச்சு. ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்களை நான் உன்னுடைய பாத படிக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி அப்பா போய் பிரசங்கம் பண்ண சொல்றீங்க? அவன் மனம் திரும்பி அவன் என் கூட பரலோகத்துக்கு வர்றதா அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய சித்தம் வேற. நீ போ, நினிவேக்கு பிரசங்கம் பண்ணு. ஆனா அங்க யோனா கோணலான பாதையை தெரிஞ்சுக்கிட்டானா இல்லையா? எப்படியாவது ஆண்டவரை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு நினிவேக்கு போறதுக்கு போல தர்ஷீஷுக்கு போகணும்னு கப்பல் ஏறலாம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை எட்டி பிடிக்கும்னு சொல்றான். அப்ப இந்த கப்பல்ல போகும் பொழுது கப்பல்ல பெரிய புயல் வருது. யோனாவை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க? தண்ணிக்குள்ள போட்டாங்க. சீட்டு போட்டாங்க. சீட்டு யோனாவின் பேர்ல விழுந்து யோனாவை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. சரி, தண்ணியா முழுகிடுவான்னு பார்த்தா யோனா, இனி நினிவேக்கும் போக வேண்டாம், இனி எங்கேயும் போக வேண்டாம், தர்ஷீஷுக்கும் போக வேண்டாம். எங்க போலாம்? நேரம் ஆண்டவர்கிட்ட போயிருவோம். சொல்றோமா, கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவரே நீரை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஈஸி வே அவுட். இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. ஆண்டவரே நீ எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, எனக்கு அந்த கஷ்டம் என்னால தாங்க முடியல, நீர் அங்க போ இங்க போங்கிறீர், என்னால முடியாது. சரி, கடல், அவனே தைரியமா சொல்லிட்டான், கடலுக்குள்ள தூக்கி போடு, அப்ப இந்த கடல் அமைதியாயிரும்னு சொல்லிட்டான். கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் உங்களை உலகத்துல வச்சிருப்பார். நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. யோனாவிற்கென்று ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். அந்த கோணலான பாதை கடலுக்குள்ள போறான். எங்க போறான்? கடலுக்குள்ள போறான். இந்த கடலுக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் அங்கேயும் ஒரு மீனை ஆதாயப்படுத்தி வச்சிருந்தார். இந்த மீன் யோனாவை என்ன செய்தது? விழுங்கிற்று. யோனாவை விழுங்கிற்று. யோனா எத்தனை நாள் அங்க மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறான்? 3 நாள் இருக்கிறான் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்குள்ள வயிறு எப்படி இருந்துச்சுன்னு பயாலஜி படிச்சுட்டு இருக்கான் யோனா இல்லையா? எப்படி மீனு குடல் எப்படி இருந்துச்சு, மீனு நாக்கு எப்படி இருந்துச்சு. மீனின் வயிற்றுக்குள்ள மூச்சு விட்டுட்டே இருக்க முடியுமா? ஆனா அங்கேயும் அவன் மூச்சு போகல. கர்த்தர் அவனை அங்க உட்கார வச்சிருக்காரு. அவன் அதை உணர்ந்து, ஆண்டவரே நான் எங்க போனாலும் நீர் வரீரப்பா, நீர் என்ன செய்றீர் சொல்றீரோ நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிற வரைக்கும் அவன் மீனுக்குள்ளதான் இருக்கிறான். மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறான்.
கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் அவனை வாந்தி பண்ணி போட்டது. அதுக்கப்புறம் பாதை கோணலா மாறுமா? மாறாது. நம்ம ஆண்டவரை விட்டு எப்படி பாதை மாறி போனாலும் கோணலான நம்முடைய மனதை மாற்றி செவ்வைப்படுத்துகிறவர் தேவன். செவ்வைப்படுத்தினார். யோனா போய் நினிவேல பிரசங்கித்தான். அவன் நினைச்சது போல நினிவே அழிந்து போகல. யோனாவின் பிரசங்கத்தினால நினிவே மனம் திரும்பிற்று. நினிவே என்ன பண்ணுச்சு? மனம் திரும்பிற்று. ஏசாயா 55:8-9 அதை தான் ஆண்டவர் சொல்றார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இந்த வானத்துக்கும் பூலோகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அவ்வளவு உயரமானவைகள் என் வழிகள்னு சொல்றார், என் நினைவுகள்னு சொல்றார். அப்ப நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது இது ஆண்டவரும் இப்படித்தான் யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. அவருடைய முடிவு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு முன்ன போறாரு. உங்களுக்கு முன்னே அவர் போகும் பொழுது இந்த வழி சரியா தப்பா, எப்படி இருக்கு, ரைட்டா ராங்கான்னு சொல்லி அவர் சகலத்தையும் அனலைஸ் பண்ணி என் பிள்ளை இப்படித்தான் போகணும், அப்பதான் என் பிள்ளைக்கு இது ரைட்டா இருக்கும்னு அவர் முடிவு பண்ணுகிறார். அவர் முடிவு பண்ணுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் பாதை யோனாவை போல நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கலாம். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:12 எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவைகள் மரணத்திற்கு நேராய் நடத்தும் வழிகள். மனுஷனுக்கு செவ்வையா, அதுல நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்குலாம் எழுதல, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள். ஆனா நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் ஆராய்ந்து பார்த்து யோனாவை போல ஓடுனாலும் பிடிச்சு இழுப்பாரு, யாக்கோபை போல எங்க ஓடுனாலும் கரெக்டா சரி பண்ணி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, இஸ்ரவேலாய் மாற்றுவதற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அடுத்ததாக இந்த கோணலானது எப்ப செவ்வையாகப்படுது தெரியுமா? நமக்கு முன்பதாக நிறைய தடைகள் வருது. நமக்கு முன்பதாக நான் இதை ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. என்னுடைய சூழ்நிலை இப்படி, என்னுடைய சத்துருக்கள் இப்படி பண்ணிட்டாங்க, பிசாசு இப்படி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் அப்படி யோசிச்சு 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 நம்ம அங்கலாய்க்கிறோம் இல்லையா? அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு முன்னே போய் கரடு முரடானவைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறார், சமமாக்குகிறார். கரடு முரடானவைகளை சமமாக்குகிறார். இயேசுவின் வருகையை முதல்ல இயேசுப்பா பிறக்கும் பொழுது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம். வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம் என்ன சத்தம்? கரடு முரடானவைகளை சமப்படுத்தவும், கோணலானவைகளை செவ்வையாக்கவும், இருளில வெளிச்சத்தை பிரசங்கிக்கிற அந்த வரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிற வரம் கொடுக்கப்பட்டது. அவன் போய் பிரசங்கித்தான். என்ன பிரசங்கித்தான்? பரிசேயர்களை போல, சதுசேயர்களை போல, நியாய சாஸ்திரிகளை போல இந்த மாதிரி காரியங்களை பண்ணாதான் நீங்க ரட்சிக்கப்படணுங்கிறது கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் வேணும். மனம் திரும்பும் பொழுதுதான் பரலோக ராஜ்யம் உங்களிடத்துல வரும்னு சொல்லி அவன் பிரசங்கித்தான். அதே காஸ்பலை தான் அங்க ஜீசஸ் கொண்டு வர்றார், இயேசு கொண்டு வருகிறார். அதே போல நமக்கு முன்பதாக பலவிதமான தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான், பலவிதமான போராட்டங்களை பிசாசு கொண்டு வருகிறான். ஏசாயா 42:16 பார்க்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலானதை செவையாக்குவேன்னு சொல்றார். குருடர்களுக்கு அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற வழி எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கஷ்டம், கண்டுபிடிக்கிற கஷ்டம். கையில குச்சி வச்சு தட்டி 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 என்ன செய்வாங்க? போவாங்க. அப்ப அந்த தட்டி தட்டி போகும் பொழுது அவங்க அந்த சத்தத்தை வைத்து முன்பதாக ஏதாவது ஒரு தடை இருக்குதா, ஏதாவது ஒரு திசை மாறி போதான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? கெஸ் பண்ணுவாங்க. ஒரு படி எண்ணி வைத்துக் கொள்வார்கள். இத்தனை படி நடந்தா இந்த வழி, இத்தனை படி நடந்தா இத்தனை வழின்னு சொல்லி. அதுல நீங்க ஏதாவது ஒன்றை மாற்றும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியாது? சரியான வழியில நடக்க முடியாது. அப்படித்தான் நம்மளும் குருட்டாட்டம் பிடிச்சவர்களா இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில.
நமக்கு இப்படி போனா அப்படித்தான் போகணும், அப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. பிசாசு வழி விரித்திருக்கிற வலை தெரியாது, பிசாசு போட்டிருக்க தடை தெரியாது, நம்முடைய சொந்த மனுஷர் விரித்திருக்கிற வலைகள் தெரியாது, நம்முடைய சொந்த மனுஷர் நமக்கு முன்பதாக தடைகளை போட்டிருக்கிறது என்ன செய்யாது, தெரியாது. அப்ப இந்த தெரியாத குருடனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, போய் தடையெல்லாம் எடுத்து போடுறார். ஹல்லேலூயா. தடையெல்லாம் எடுத்து போடுறார். நீ சரியான சமமான பாதையில நடந்து போ அப்படின்னு சொல்றார். இந்த எவரெஸ்ட் மலைக்கு ஏறுறவங்க எல்லாம் ஒரு கைடு கூட வச்சிருப்பாங்க. இந்த நம்ம எவரெஸ்ட் மலையில இவங்க ஏறிட்டாங்க, அவங்க ஏறிட்டாங்க, இவங்க ஏறிட்டாங்கன்னு சொல்லி அப்பப்போ யாராவது ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், இவங்க ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நேபாள் தேசத்துல இருக்கிற அந்த கோர்காஸ்ன்னு சொல்லப்படுகிற ஒரு கம்யூனிட்டி, அந்த ஜனங்கள் ஓயாம எவரெஸ்ட் மலைக்கு டெய்லி ஏறிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏறிட்டு இருக்கான். ஏன்னா இப்படி நம்ம ஏறுறாங்க இல்லையா மவுண்டன் கிளைம்பர்ஸ், அவங்களுக்கு கைடே இவன் தான். இவன் இல்லைன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீங்க பல முறை போய் நீங்க பழக்கப்பட்டு இருந்தாலும் அந்த எவரெஸ்டின் உச்சிக்கு கொண்டு செல்லுகிற ஒரு கைடு உங்களுக்கு தேவை. அவனுக்கு தான் தெரியும், இந்த இடத்துல நீ கால் வச்சினா நீ மரணம், இந்த இடத்துல நீ கால் வச்சினா நீ கீழே போயிருவ, அந்த இடத்துல கால் வச்சினா எங்க செய்வ, வானத்துக்கே நேரா போயிருவ இப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். இப்ப ஏறிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அவன் அங்கேயே வாழ்றவன், அங்கேயே நடக்கிறவன், அங்கேயே இருக்கிறவன். இத்தனை அடிக்கு மேல போனா ஆக்சிஜன் கிடைக்காது, இத்தனை அடிக்கு கீழே வந்தாதான் குப்பைகளை பார்க்க முடியும், இப்படியெல்லாம் அவனுக்கு தெரியும். அதே போலதான் எவரெஸ்ட் மலை மாதிரி இருக்கிற வாழ்க்கையில நம்ம ஏறும் பொழுது நமக்கு கைடு ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு முன்னே போய் சகலத்தையும் செவ்வை பண்ணுகிறார். சகலத்தையும் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். யோசேப்புடைய வாழ்க்கைய பாருங்க. அவனுடைய சொந்த சகோதரர் அவன் ஒளிஞ்சா போதும்னு நினைச்சாங்க. யாரு நினைச்சா, சொந்த சகோதரர். இன்னமும் அப்படித்தான் வாழ்க்கை ஓடுது இல்லையா? அநேக குடும்பங்களில் சொந்த மக்களாலேயே பல போராட்டங்கள் வருகிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரு யோசேப்புக்கு பாதைகளை செவ்வை பண்ணினது? தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நீங்க யோசேப்பினுடைய சரித்திரத்தை ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப ஒரே ஹைலைட் என்னன்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் சகோதரர்கள் அவனை குழியில போட போறாங்கன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த குழியில அவன் கொஞ்ச நேரம் கிடக்கட்டும், நான் சாப்பிட்டுட்டு திரும்பி அவனை கொண்டு போட்டுடலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல மீதியானியர்கள் வந்தாங்க. மீதியானியர் இடத்துல விற்று போடுவதற்கு செய்தவர் கர்த்தர். அவனை எகிப்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு மீதியான் தேசத்திலிருந்து வந்த வியாபாரிகளை அந்த இடத்துல அனுப்பினவர் கர்த்தர். நம்ம சொல்றோமே, நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த பாடு வருதுன்னு தெரியல, ஏன் இந்த பாடு வருது தெரியலன்னு யோசிக்கிறோமே. யோசேப்புடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அந்த மீதியானியர் வராவிட்டால் அவன் எகிப்திற்கு போக மாட்டான். அவன் அங்கேயே சீகேமிலேயே புதைக்கப்பட்டிருப்பான். கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க பிளான். பைபிளே அதை தான் சொல்லுது. அவங்க புதைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அங்க ரூபன் என்ன செய்யறான், கொலை பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிறான். நம்முடைய ரத்தமாச்சே, இந்த மீதியானியர் வராங்க, விற்று போட்டுடலாம். விற்று போட்டுட்டாங்க. எகிப்துக்கு போனா, எகிப்துல ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த இடம் எது? அரண்மனை. ஆனா எகிப்துல போய் இவன் என்னவா வேலை பார்க்க ஆரம்பிச்சான்? அடிமையா வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த அடிமையாய் விற்று போட்ட இடத்திலேயும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வாதமா தன் தகப்பனோடு செல்ல பிள்ளையா இருந்தப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அடிமையா இருந்த பொழுதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அங்கே போத்திபாருவின் மனைவி ஒவ்வொரு நாளும் இவனை தொந்தரவு பண்ணுகிறத கர்த்தர் பார்த்தார். நம்ம நினைக்கிறோம் நிறைய சமயங்கள்ல நம்ம அந்தரங்கங்களை செய்யறத கர்த்தர் அறியார் என்று சொல்லி. கர்த்தர் அறிகிறார். அந்தரங்கத்துல யோசேப்பு உண்மை உள்ளவனாயிருந்தான், பரிசுத்தம் உள்ளவனாயிருந்தான். நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் பண்ணிச்சிருவாரு அப்படின்னு சொல்றேன், உண்மைதான். ஆனா ஆண்டவர் அந்தரங்கத்தையும் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவன் அந்தரங்கத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை பரிசுத்தமாவே கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். கர்த்தர் அவனுடைய உண்மையை பார்த்து அவனை விட்டு விலகவில்லை.
சிம்சோன் தவறு பண்ணினா, ஆனா கடைசியா மரண நேரத்துல தான் அவன் அதை ரியலைஸ் பண்றான். பேதுரு ஆண்டவரே இல்லைன்னு மறுதளிச்சான், உடனே தவறை உணர்ந்தான். ஆனா இங்க யோசேப்போ தவறே பண்ணல. ஆனா மெயின் பாயிண்ட் என்ன? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அடிமையா இருந்த பொழுதும் இருந்தார். அவன் தவறு பண்ணவில்லை என்று சொல்லி பார்த்தார். அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. அநியாயமா சிறைச்சாலையில போட்டாங்க. அநியாயமா அவதூறு சொன்னாங்க. கொடூரமான ஒரு வழக்கை அவன் மீது போட்டார்கள். இனிமேல் அவன் காவல் கிடங்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது பைபிள்ல. Dungeons. He was put in the dungeons of Potiphar's palace. அது பெரிய தனி இடத்துல சிறைச்சாலை இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்லா நடமாடிட்டு இருப்பாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது. டஞ்சன் அடியில, வீட்டுக்கு அடியிலேயே பெருசா தோண்டி அவங்க அங்க கட்டி வச்சிருப்பாங்க. அதுல பார்வோனுடைய கட்டளையை மீறி ஒருவனும் அங்க இருந்து வெளியே போக முடியாது. ஆசீர்வாதம் இருந்தப்ப ஆண்டவர் கூட இருந்தாரு, அடிமையா இருந்தப்ப ஆண்டவர் கூட இருந்தாரு. இங்கே சிறைச்சாலை கைதியா இருந்தப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார். சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் சிறைச்சாலை தலைவனின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். நாள் வந்தது. அங்கேயும் யோசேப்பு சொப்பனம் பார்த்தான். யோசேப்பு கிட்ட கேட்டாங்களா, இதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டாங்களா? கேட்டாங்க. யோசேப்புக்கு தனக்கு கொடுத்த வரத்தை அவன் அங்க பயன்படுத்தினான். ஆனாலும் கூட அவனுக்கு இருந்த கஷ்டத்தை யாரும் உணரல. கெஞ்சிரான், எப்படியாவது என்னை என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்தி பார்வோன்ட்ட சொல்லி என்னைய தப்பிச்சு கொண்டு போங்க, நான் நியாயமா இங்க இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? கேட்கல. அங்க அவன் பாதையை செவ்வை பண்ணினது யார்? கர்த்தர் செவ்வை பண்ணினார். கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பெரிய தேசத்திற்கு அதிபதி, எத்தனையோ தேசங்களுக்கு அதிபதி, ஒரு சொப்பனம் வந்ததுனால கலங்கி போயிட்டான். இது நடக்குமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது நடக்குமா? ஏன் பார்வோன் அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கணும்? ஏன் பார்வோன் கலங்கணும்? எத்தனை சொப்பனம் பார்த்திருப்பான் அவன் வாழ்க்கையில. அன்னைக்கு மாத்திரம் அவன் பார்த்த சொப்பனத்துக்கு ஏன் பயந்தான்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பிற்காக கர்த்தர் அவனை கலங்க பண்ணினார். யோசேப்பு அரண்மனைக்கு வரணும், அதற்கு ஒரு வழி வேணும். சும்மா பார்வான்ட்டு ஆண்டவர் காட்சி அழித்து யோசேப்பை கூட்டிட்டு வா அப்படின்னா அவன் கூட்டிட்டு வரமாட்டான். நீர் யாரு, எதுக்கு நான் கூட்டு வரணும் அப்படின்னு கேட்டிருப்பான். அங்கே யோசேப்பை கொண்டு வர்ற நிர்பந்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். யோசேப்பை கூட்டிட்டு வந்தாதான் உனக்கு விடுதலை, இல்லைன்னா விடுதலை கிடையாது. யோசேப்பை கூட்டிட்டு வந்தாதான் உன் மனதில் இருக்கிற கலக்கம் போகும். யோசேப்பை கூட்டிட்டு வந்தாதான் நீ திரும்பி தூங்க முடியும் நல்லா. அதனால யோசேப்பை கூட்டிட்டு வரதுக்காக பார்வோன் அந்த இடத்துல ஒரு கலக்கத்துல இருக்கிறான். யோசேப்பை அவசரமா தீவிரமாய் காவற்கிடங்கில இருந்து கொண்டு வந்தார்கள். அங்கேயும் கர்த்தர் அவனுக்கு முன்பதாக போனார். கோணலானது எல்லாம் செவ்வையாக்கி நீட்டா ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார் ஒரு த்ரோனை. இந்த ஸ்கூலு காலேஜில் எல்லாம் இன்வெஸ்டிச்சர் செரிமனின்னு நடத்துவாங்க. அது என்னமோ ஒரு ஸ்கூல் பியூப்பிள் லீடர் போஸ்ட் தான். ஆனால் அதுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடர் போஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி யோசேப்பு அரண்மனைக்கு கொண்டு வந்து அதிபதி ஆக்கணும்னு கர்த்தர் இத்தனை வருஷமா காரியங்களை செவ்வை பண்ணினார். இவ்வளவு அழகா ஆண்டவர் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவார். யோசேப்புக்கு தெரியாது பார்வோனுக்கு சொப்பனம் வரும்னு. யோசேப்புக்கு தெரியாது போத்திபாருடைய மனைவியை பற்றி. யோசேப்புக்கு தெரியாது தன் சகோதரர்கள் துரோகம் பண்ணுவார்கள். ஆனா எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் அவன் பாதையை செவ்வையாய் நடத்தி அவன் எங்கேயும் சறுக்கி விழாம நேரா கொண்டு போய் த்ரோன்ல உட்கார வச்சுட்டார். அதுதான் கர்த்தருடைய மகிமை. இன்றைக்கு கர்த்தர் இதே காரியத்தை தான் உங்க வாழ்க்கையில செய்ய போறார்.
பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் செய்கிறதை நீ கவனித்து பார்த்திருக்கிறாயா? அவர் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? அவர் கோணலாக்கிட்டாருன்னா கோணல் தான், அவர் நேராக்கிட்டா நேர் தான். அதை மாற்றவே முடியாது. நம்ம ஊர்ல இருக்க ரோடு மாதிரி அவர் கிடையாது, அவருடைய செய்கை கிடையாது. நம்ம ஊர்ல இருக்க ரோடு எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், நாளைக்கு கர்வா இருக்கும், இன்னைக்கு மேடா இருக்கும், நாளைக்கு பள்ளமா இருக்கும். மாறிக்கிட்டே இருக்குமா இருக்காதா? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தா அதை யாராலும் மாற்ற முடியாது.